துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்குது. முதல்ல முற்பகுதி என்ன மாரி பலன்கள குடுக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த தொழில் ஸ்தானத்துல குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்க தான் செய்யுது. நல்லதா கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரோக சனியா இருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அந்த வக்ரகதி அடைஞ்சிருந்து அவரோட வக்ர பார்வை இருக்கு இல்லைங்களா? 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. இந்த வக்ர பகவான் வந்து பாருங்க நவம்பர் 27 வக்ர நிவர்த்தி அடையறார். சனி ரோக சனியா இருக்கார். ரோக சனி துளாராசி அன்பர்களுக்கு என்ன பண்ணுவான்? ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி, சனி வக்ர நிவர்த்தி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணால் என்ன மாதிரி பலன்கள் நமக்கு வரும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பாருங்க, இந்த சனி வக்ர நிவர்த்தி அப்படின்றது நவம்பர் 27, 2025 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஓகேங்களா? அதனால நிறைய ராசிகளுக்கு நல்லது அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடையிறது, குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகியிருக்காரு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு. இது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியே பயிற்சி ஆகிட்டார். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துல தான் இருக்கார் குரு பகவான். கடகத்துல உச்சம் பெற்று, அதாவது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட குரு பகவான் கடகத்திலேயே நவம்பர் 11 டு டிசம்பர் 5 வக்ரகதி அடைகிறாரு. அதுக்கப்புறம் டிசம்பர் 5 திருப்பி கடகத்துலேருந்து மிதுனத்துக்கு போயிடுவார். ஏன்னா அதிசாரமா பயிற்சி ஆயிருந்தவர் திருப்பி அவரோட பழைய பொசிஷனுக்கே போயிடுறாரு. போயிட்டு அங்க டிசம்பர் 5 டு மார்ச் 11, 2026 வரைக்கும் மிதுனத்துல வக்ரகதி அடைகிறார். இப்ப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு பகவான் கடகத்துல இருக்கும்போது ஒரு விதமான பலன்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுனத்துல போகும்போது ஒரு விதமான பலன்கள், சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது ஒரு விதமான பலன்கள் பிளஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஆக நாங்க பலன்களை வந்து பாத்தீங்கன்னா 2 பகுதியா சொல்லுவோம். அதே மாதிரி சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால ஒரு பலன்களும் சொல்லுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவா இந்த பதிவுனோட ஒரு நோக்கமும் புரியும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பிளானும் புரியும். துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்குது. முதல்ல முற்பகுதி என்ன மாதிரி பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். நவம்பர் 11 டு டிசம்பர் 5 கடகத்துல அதிசாரமா பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்திருக்க குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கார். சரி, இது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதி. தொழிலில் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா? நிறைய பேர் வந்து பாருங்க சுயஜாதகம் பார்க்க வரும்போதே கேட்குறது, இல்லைங்க இப்போ குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, இது வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிள். தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான், தொழிலில் மேன்மை, முன்னேற்றம், அபரிவிதமான வளர்ச்சி இது எல்லாமே வரும். ஆனால் வக்ரம் அடைஞ்சிருக்காரு, வக்ரம் அடைஞ்சிருக்கும் போது ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது வரும். அந்த சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் பொதுவாக வந்து பாருங்க, கான்ஃப்ளிக்ட்ஸ் இல்லாமல் தொழில் டெவலப்பே ஆகாது. சேலஞ்சஸ் இல்லாமல் ஒரு தொழில் டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த தொழில் நம்மளுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. அப்போ சின்ன சின்ன சேலஞ்சஸ் அப்படின்றது வரும். என்ன மாதிரி சேலஞ்சஸ் வரும்? உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கீங்க. அந்த போஸ்ட்டில் வந்து பாருங்கள், உங்களோட ஹையர் அஃபிஷியல் ஆல்ரெடி இருந்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருப்பாங்க. போயிட்டு இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்திருப்பாங்க. அந்த ஆளுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது. என்னமோ அவனுக்கு நம்மளை பார்த்தா பிடிக்காது. இல்லை என்னமோ அந்த அந்த ஹையர் அஃபிஷியல் பொம்பளைக்கு நம்மளை பார்த்தா பிடிக்காது. ஏன் அம்மா இந்த பொம்பளைக்கு நம்மளை பார்த்தா பிடிக்கல அப்படின்னா, நம்மளும் லேடீஸா அவங்களும் லேடீஸ், ஏன் நம்மளை பிடிக்கல? அவங்க பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. துலாம் ரொம்ப பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. சுக்கிரன் வந்து ராசி அதிபன் இல்லையா? சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றது இந்த துலாம் ரிஷபம்லாம் இன்பில்ட்டாகவே கொஞ்சம் லுக்கு, கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கிறது, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது. பெருசாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணலை அப்படின்னாலும் ஒரு முறை பார்த்தா திரும்பி பார்க்கணும்னு தோணும். துலாம் பார்த்தாலும் சரி, ரிஷபம் பார்த்தாலும் சரி, பெண்களுக்கு ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இருக்கும். இந்த ராசி பெண்களுக்கு மேபி நீங்கள் ரொம்ப ஈர்ப்புத்தன்மையாக இருக்கிறது கூட உங்களுக்கு காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம். நம்ம போட்டு மண்டை போட்டு குறைஞ்சிப்போம். ஏன்டா இந்த பொம்பளைக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்குது, ஏன் ஏன் இந்த ஆளுக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி துலாம்னோட ஆளுமை ரொம்ப ஜாஸ்தி, திறமை ரொம்ப ஜாஸ்தி. சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றாலே பேச்சு திறமையும் ரொம்ப ஜாஸ்தி. கோவம் வந்துச்சுனாலும் பயங்கர அடமெண்ட்டாக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெட்டு 1 துண்டு 10 துண்டு 20 தான் துலாம். புரியுதுங்களா? வெட்டு 1 துண்டு 2லாம் கிடையாது. தாம் பிடிச்ச முயலுக்கு 4 கால் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறவங்க. 4 கால் தானங்க இருக்குது அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் 2 கால் இருக்க முயலை கூட 4 கால் இருக்குன்னு சொல்லுவோம். 4 கால் இருக்க முயலை 40 கால் இருக்குன்னு ஆர்கியூ பண்ணுவோம். எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும். புரியுதுங்களா? ஓகே, இன்பில்ட்டாவே எங்களுக்கு நிறைய திறமை அப்படின்றதுக்கு ஒரு குகைக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்க மாதிரி எங்களோட திறமையெல்லாம் நாங்கள் மனசுக்குள்ள ஒழிச்சு வச்சிருப்போம். இதெல்லாம் துலாம். அப்போ
உங்களோட ஏதோ ஒரு திறமையினால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஸோ அதனால அவங்க உங்க மேல டார்கெட் பண்ணலாம். உங்கள ஃபோக்கஸ் பண்ணலாம். லெட் இட் பி. நீங்க வந்து ஐய்யயோ! நம்மளோட ஹையர் அஃபிஷியல் நம்மள டார்கெட் பண்றாங்களே, அப்படி பயந்து பயந்துலாம் வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. பொதுவா பயந்து பயந்து துலாம் வேலையும் செய்யாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரு சில துலா ராசி அன்பர்கள் இருக்காங்க. பயப்படுவாங்க. அந்த மாரி பயப்படுறீங்க, ஐயோ! நம்ம வேலை போயிடுமோ? நம்மளுக்கு வந்து இந்த பொம்பள வந்து நம்மள ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்துமோ? நம்மளுக்கு வேலையில ஆப்பு வைப்பாங்களோ அப்படின்லாம் யோசிக்கிறீங்கன்னா, அப்படிலாம் பெருசா யோசிக்காதீங்க. இதெல்லாம் நம்மளோட மனசுல ஏற்படுத்துற மாயை. குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும்போது, நம்ம மனதில ஏற்படக்கூடிய ஒரு விதமான இல்யூஷனரி எஃபெக்ட். ஒண்ணும் கிடையாது. நான் பாட்டுன்னு என் வேலைய செய்றேன். சின்சியரா செய்றேன். அந்த பொம்பள என்ன பண்ண முடியும்? டார்கெட் பண்ணா பண்ணிட்டு போட்டும். என் வேலைய நான் இன்னும் கொஞ்சம் சின்சியரா செய்வேன். இந்த டார்கெட்ல இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. என்ன அப்டின்னா, முதலே நீங்க சின்சியரா செய்றீங்கன்னா, இப்ப ஒருத்தவங்க நம்மள ட்ராப் பண்ண பார்க்குறாங்க அப்டின்போது, இன்னும் கொஞ்சம் ரொம்ப சின்சியரா, இன்னும் கொஞ்சம் டெடிகேட்டடா செய்வீங்க. இதனால என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு ஹையர் ஒரு போஸ்ட்டு, ஒரு இன்கிரிமென்ட், ஒரு புரமோஷன் அப்டி கிடைக்கும். அந்த பொம்பள வந்து ப்ராப்ளம் குடுத்த பொம்பள குடுத்துட்டே இருந்தாலும், அத விட பெரிய ஆஃபீசர்ஸ் உங்கள நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணி இவங்க ரொம்ப சின்சியரா செய்றாங்க. இவங்களுக்கு ஒரு புரமோஷன் குடுக்கலாம் அப்டின்னு அந்த பொம்பளைய விட ஒரு ஹையர் போஸ்ட்ல தூக்கி போட்டுருவாங்க. கவலையப்படாதீங்க. இல்ல அந்த பொம்பளைக்கு ஈக்குவலான ஒரு டெசிக்னேஷன்ல தூக்கி போடுவாங்க. அப்ப இந்த தொழில் ஸ்தானத்துல குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்க தான் செய்யுது. நல்லதா? கெட்டதா? நல்லது தானே! இதுதான் விஷயம். எண்ட் ரிசல்ட் என்ன? நல்லது. இது வந்து பாருங்க, நம்ம தேன் எடுக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கோணியெல்லாம் போட்டுட்டு, மொத்தமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம போனாலும் 1, 2 தேன் கடின்றத நம்ம வாங்க தான் செய்வோம். தேன் வந்து கொட்டுறத நம்ம வாங்க தான் செய்வோம். கடைசியில ரொம்ப இனிப்பான தேன் கிடைக்குது பார்த்தீங்களா? அந்த மாரி தான் இது விஷயம். நல்லது. கவலைப்படணுன்ற அவசியம் இல்ல. அதுக்கு மேல சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரோக சனியா இருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அந்த வக்ரகதி அடைஞ்சிருந்து அவரோட வக்ர பார்வை இருக்கு இல்லைங்களா? 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. இந்த வக்ர பார்வை வந்து நம்மளுக்கு பாதிப்பு குடுக்காம இருக்கிறதுக்கு சனியினோட அந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க ரோக சனி மேல குருனோட 9ஆம் பார்வை இருக்கு. அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ். இது முற்பகுதி. சரி, பிற்பகுதி வந்துடலாங்க. டிசம்பர் 5 டூ மார்ச் 11, 2026 உங்களுக்கு குரு பகவான் பாக்கிய குரு. பாக்கிய குரு அதிர்ஷ்டம், குட் லக், ஃபார்ச்சூன், மேன்மை, முன்னேற்றம் இது எல்லாமே குடுக்கணும். வக்ரகதி அடைஞ்சிருக்காருங்க. அதிர்ஷ்டமே கிடைக்காதா? அப்படி கிடையாது. ஒரு விஷயத்த ஒரு முறை செய்றீங்க. அது பெருசா சக்சஸ் ஆவாது. 2 முறை செய்றீங்க, சக்சஸ் ஆவாது. 3 முறை செய்றீங்க, சக்சஸ் ஆவாது. 4ஆம் முறை செய்றீங்க, சக்சஸ் ஆயிடும். அப்ப 3 முறை என்னோட முயற்சி வேஸ்ட்டா போயிடுமே! என்னோட எனர்ஜி வேஸ்ட்டா போச்சே! நேரம் வேஸ்ட்டா போச்சே! அப்படின்னு நினைக்கக்கூடாது. 3 முறை நீங்க செய்யும்போது, முறை செய்யும்போது நெறைய தப்பு செஞ்சிருப்பீங்க. 2வது முறை செய்யும்போது தப்பு கம்மியா செஞ்சிருப்பீங்க. 3வது முறை செய்யும்போது தப்பே இருக்காது. நுணுக்கங்கள கத்துன்ருப்பீங்க. ஆக ஒரு விஷயம் நம்ம செய்றோம் அப்படின்போது, அதலோட நுணுக்கம் அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்படின்போது ஹார்ட் ஒர்க்க விட ஸ்மார்ட் ஒர்க் ஆல்வேஸ் பிளேஸ் அ மேஜர் பார்ட் இன் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துறது ஸ்மார்ட் ஒர்க். அந்த ஸ்மார்ட் ஒர்க்க நம்ம ஹார்ட் ஒர்க்னால தான் கத்துக்க முடியும். நான் எடுத்த உடனே ஸ்மார்ட் ஒர்க் செய்றேன்னா யாராலயும் முடியாது. புரியுதுங்களா? இப்ப பொதுவா வந்து பாருங்க, ஞான மார்க்கத்துல இறைவன் அடையறது உண்டு. திருமூலர் எவ்வளோ வருஷம் உட்கார்ந்தாரு ஞான மார்க்கத்துல இறைவன் அடையறது. எல்லாரும் எடுத்த உடனே ஞான மார்க்கத்துல இறைவன் அடைய முடியுமா? பக்தி மார்க்கம் அப்படின்றது போய் தான் ஞான மார்க்கத்துக்கு போக முடியும். ஆக, இந்த பக்தி மார்க்கத்துல நம்ம இவ்வளோ நாள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமேய்யா! நம்ம வந்து சிவன கும்பிட்டோம், முருகன கும்பிட்டோம், பார்வதிய கும்பிட்டோம், வாராகிய கும்பிட்டோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாதகிய கும்பிட்டோம். ஊர்ல இருக்க எல்லா கடவுளும் கும்பிட்டோமேய்யா! நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமேய்யா! அது கிடையாது. அத்துணை கடவுளையும் நீங்க கும்பிட்டீங்க. அதனோட ஒரு அ அளப்பரிய சக்தி உங்கள ஞான மார்க்கத்துக்கு கொண்டு போச்சு. நான் சிவன கும்பிட்டு வேஸ்ட் பண்ணிட்டேனே ஐயா! சிவன கும்பிட்டு என்னைக்குமே வேஸ்ட் இல்ல. அந்த சிவன கும்பிட்டது தான் நீங்க சிவன அடையறதுக்கான ஞான மார்க்க வழி. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா அதுதான். ஆக இந்த வேஸ்ட்டா போச்சு அப்டின்ற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். சரி. இப்ப சனி பகவான் வந்து பாருங்க நவம்பர் 27 வக்ர நிவர்த்தி அடையறார். சனி ரோக சனியா இருக்கார். ரோக சனி துலா ராசி அன்பர்களுக்கு என்ன பண்ணுவான்? கடன்லருந்து ஒரு விமோச்சனம், நோயிலிருந்து ஒரு விமோச்சனம், எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்டின்றத குடுக்க போறான். பிற்பகுதியில குருனோட பார்வை இல்லையேம்மா! ஏன் குருனோட பார்வை இருக்கணும்? சனியே நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தானே இருக்கான். அப்ப நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறான் அப்படின்போது, அவனுக்கு குருனோட பார்வை தேவையே இல்லையே! ஸோ, உங்களுக்கு வந்து பாருங்க, துலா ராசி அன்பர்கள் கொஞ்சம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. பெருமளவு கடன்லருந்து விமோச்சனம் அப்படின்றது கிடைச்சிடும். எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றது கிடைக்கும். அதே மாரி பெரிய தொந்தரவு, குணமே ஆகாத தொந்தரவு அப்படின்னா கூட அதில பாலியேஷன் அப்படின்றது ஷார்ப்பா கிடைச்சிடும். அதில வந்து அந்த நோயினோட தாக்கம் அப்படின்றது ஷார்ப்பா குறைஞ்சிடும். சின்ன சின்ன நோய்களா இருந்தா குணமே ஆயிடும். கம்ப்ளீட் கியூர் அப்படின்றது கிடைக்கும். ஆக இந்த காலகட்டம் நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள ஒரு இல்யூஷன்ஸ்லாம் நெறைய விஷயத்தில வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்றீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும்.
வாழ்த்து. இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். சுய ஜாதகத்தில் தசநாதன் பிளேஸ் 50%, கோச்சார பலன் 50%. அப்போ உங்களுக்கு உங்களை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கணும், 100% இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை நாங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறோங்க. அது திருமணமாக இருக்கலாம், இல்லை 2வது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இல்லை ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் நல்ல தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.